கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா YWC ரோடுக்கிட்ட வந்திருக்கோம். நம்ம இங்கே பாருங்க, நான் வந்த உடனே இங்கே வந்துட்டு இருந்தேன், இந்த சைடு இப்படி போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்க்குறேன் நம்ம கோகுல் அண்ணன். அடேங்கப்பா, டிஎன் பஸ் உட்கார என்ன இங்கே இருக்கீங்க அப்படிங்கிட்ட நம்ம கேட்டாங்க. என்றா தம்பி இங்கே என்னண்ணா இங்கே இருக்கீங்க நான் கேட்டேன். இல்லை தம்பி இங்கே ஒரு கடை போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரி, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம், நாங்களும் எனக்கு சுற்றி காமிங்கண்ணா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். சரி, அந்த அண்ணனும் காமிக்கிறேன்டா தம்பி அப்படின்னாங்க. சரி வாங்க கைஸ் பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. இது சாருக்கு தானே, சாருக்கு கௌரா. என்ன ரேட் வருது? 50, ஷார்ட் கௌரா வந்து 60. ஸ்மால் சைஸ்னால் ரேட்டு கம்மியாகுமா? ஓகே, நல்லதுண்ணா, நல்ல விஷயம் தான். இது என்னது பேட்ராவா? என்ன விடவுட் ரேட்ரா? ஆமாம், செல்லம்மா கூப்பிட்ற இனிமேல் ரேட்ரோன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இதுக்கு என்னென்னா, இது இன்னும் குட்டி குட்டி கோல்டு. வா, அழகாக இருக்கு. இது கொய் தானேண்ணா? எஸ்கே கோல்டு கொய் மாதிரி இருக்குதுண்ணா. இதுண்ணா இது இந்த ஆமாம், இந்த ரேட்டு கேட்க மறந்துட்டு சார்ண்ணா. இது எவ்வளோ? இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் 630. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரு 40. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ், இது பேர் 40. எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்ஸ், நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச ஒன்று மௌலி கப்பி ஷார்க். ஐ லவ் ஃபிஷ். சரி, இப்போ நாங்கள் இது எவ்வளோ ரேட்னா? இது பேர் 30 தான். பேர் 30. இதுவும் கொஞ்சம் ரேட் கம்மியாகுமா சைஸ் பொறுத்து? இதுங்கண்ணா இது பேர் 40. பலூன் மௌலி. ஓகே. என்ன ஸ்டோன்ஸில் வச்சுருக்கீங்க? இது என்ன, இதெல்லாம் என்னதுங்கண்ணா? இங்கே எதுவும் வச்சுருக்கீங்க ஏன்னா இங்கே இது என்னதுண்ணா? இது என்ன? இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ், பிளாக் கலரில். அப்புறம் இது என்ன மோட்டர்னா? இது பார்த்தீங்கன்னா நார்மல் அக்வாரியம் மோட்டர் தான். ஓ, நல்லா இருக்கு. நான் தொட்டியில் வாங்கினேன் சின்னது. தண்ணி ஊற்றி வச்சு சூப்பர்னால 280, பெரிய சைஸு 380. ஓகே, இதெல்லாம் கேட்ஸ் ஃபுட்ஸ் தானே? கேட்ஸ் இன்னொன்று கவனிச்சிங்களா? கேட்ஸுக்குன்னு நான் இந்த வெறும் மீன்கள் தான் வளர்க்குறேங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயம் எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு. டாக் ஃபுட்ஸு இருக்கா? டாக் கிரேவி இருக்கு. டாக் ஃபுட்ஸு சே இது போக நம்ம ஷாப்ல நிறைய இருக்கு. இருங்க கொஞ்சம் உள்ள வரலாம்லண்ணா? சரி சரி, நிறைய இருக்கு. அது போக இங்க ஃபிஷ். இது என்ன ஃபிஷ்? இது நார்மல் ஃபுட், ரைஸ் மட்டும் தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கா ஃபுட்டா? இது என்ன சாக்கா ஃபுட்னா? இப்போ என்னன்னா என்ன கலரு? இது பாத்தீங்கன்னா கிரீன் சொல்லுவாங்க. இது ஸ்பைரலின்னு சொல்லிட்டு இது கிரீன் கலர் இருக்கு. ஓகே, இது ஆப்டிமன் ஃபுட் தானே? ஆமா. எப்படி இருக்கும் இது? இதுவும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர். ஓ, நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பிரவுன் கலர்ல. இது ஜெனரல் யூஸ்க்காக யூஸ் பண்றது. இது மல்டி கிரீன் அண்ட் ரெட்ல வரும். அப்புறம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இது என்னது தண்ணி மாதிரி க்ளீன் பண்றதுக்கான ஆசிட். ஆமா, இது என்ன ஆசிட்ல வித்துட்டு இருக்கீங்க? கையில பட்டாலும் ஓ, சேஃப்டிக்கு ஆசிட். இருந்தாலும் மாஸ்க் போட்டு தான் க்ளீன் பண்ணனும். ஓகே ஓகே, நல்லா சொல்றது கேட்டுக்கோங்க. நல்ல சேஃப்டியோட தான் கழுவணும். அதுவும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க கூட தான் வச்சு கழுவணும். கையில பட்ட ஒண்ணாகாது, ஆனா இதுல ஸ்மெல் வரும். ஓகேனா. அப்புறம் இது பாத்தீங்கன்னா மோட்டர், ஏர் ஃபில்டர், அப்புறம் மெடிசன். இதெல்லாம் தெரியும். நம்ம மக்களுக்கு தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாங்க. நெட் இருக்கு. நெட் என்னன்னா அடே சாமி, இது என்ன இத்தா ஜம்முன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. இது 130. ஆமா, இது ஸ்டீலுங்கறனால 130. ஓகே, இது பிளாஸ்டிக்னா 60 ரூபீஸ்ல அந்த சைஸ்ல கிடைக்கும். ஓ சூப்பர்ண்ணா. 40 ரூபீஸ்ல இந்த மாதிரி சின்ன ஸ்மால் இருக்குல்ல? இன்னும் அது சின்ன, அதை விட சின்ன சைஸ். ஆமா, இது என்ன ஏதோ பிவிசி பைப் மாதிரி இருக்குது. இது டேங்க் க்ளீன் பண்றது. இது என்ன வித்தியாசமா இருக்கு? பிகோ கோல்டா? பயோ கோல்டு. ஒரு ஃபிஷ் ஃபுட் தான். இது மோஸ்ட்லி ஃபேமஸ் இல்ல, பட் ஆனா அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆப்டிமோன். இது பாத்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்றதுக்கு நீங்க இத வந்து பக்கெட் வந்து டேங்கோட ஹைட்டோட கம்மியா வச்சு நீங்க ஏர் பம்பை வச்சு பிரஸ் பண்ணீங்கனாவே அந்த பிரஷருக்கே தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கம்ப்ளீட்டா தண்ணி மாத்துறதுனால இதுலயே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மட்டும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? வேற என்னென்ன வச்சிருக்கோம்?
ராயல் ஃபிஷ் ஃபுட் இருக்கு. ஆ கப்பீஸ்க்கும் ஃபைட்டருக்கும் தனித்தனி ஃபுட் இருக்கு. மெடிசின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பாதாம் லீஃப்ஸ் கூட இருக்கு. ஓகே இல்லை பரவாயில்ல அது இல்லைன்னா விட்டுருங்கண்ணா. உள்ள வச்சிருக்கோம். ஓகே அப்புறமா எடுத்துருங்க இப்போ வேணாம். இது என்ன இதெல்லாம் இருக்கு? அது என்ன? அதான் சாண்ட். அது இங்கே இருக்கு. இதுதான் பாதாம் லீஃப். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பீஸ்க்கு பீட்டாக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் இதை ஊற வச்சு அந்த தண்ணி கூட ஊற்றலாம், இல்லை அதுக்குள்ளேயே கூட போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே போட்டு எனர்ஜி இருக்கா இல்லை இதோட ஹெல்த் ஆக்டிவா இருக்கு. ஆமாம், அதோட கொஞ்சம் டல்லா இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். ஓகே வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? இது என்ன ஏர் ஸ்டோன் தானே? ஏர் ஸ்டோன் தான். ஓகே இது இந்த ஃபிஷ் டேங்க் மூடி தானே? அதேதான், ஃபிஷ் டேங்க்குக்கான கேப்பு. இது பவுலுக்கான செட்டு கேப்பு. அப்புறம் இது பாட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனித்தனியாகவும் இருக்குது. கேப்பும் தனியாக. ஓ ஆமாம் இதோ இங்கே இருக்குது. இங்கே வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங், அதுவும் ஃபைபர் கிளாஸ் தான். வாவ் கைஸ் என்னென்ன. அதுக்கப்புறம் 3 சைஸில் நம்மக்கிட்ட டேங்க்கும் அவைலபிள். வாவ் எத்தனை பவுல்ஸில் நம்மள்ட்ட ரேட்டில் 40 இருக்கானா? 40 60 4 inch 58. இது வந்து 6 inch 80. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 inch. இருக்கிறது பெரிய சைஸு. இது 100 தான். 100. அது நல்ல. அது செட்டோட கொடுத்துட்றீங்களா? செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே நல்லா இருக்குண்ணா. தண்ணி ஊற்றி வச்சா நல்லா இருக்குமே. நமக்கு ஏற்கனவே பரவாயில்ல, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம், அதனால் ஆசைப்படக்கூடாது. சரி சொன்னோடனே ஒருத்தன் வந்துட்டு இதோ இந்த இடத்துல தான் இங்கே போட்டிருக்கு. இதோ இந்த YWCA கிட்ட ரோடு போனோம். இந்த ரோட்டில் இங்கே ஒரு சந்து வரும். அந்த சந்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கார் பார்க்கிங்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கு நேரம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் ஆக்டிவாக இருக்கு. வரும் தம்பி. கஸ்டமர் கொஞ்சம் பார்த்தோன்னே வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டாங்க. என்ன ஒருத்தர் தான் வந்திருக்காங்க? ஏன்னா சாயந்தரம் தான் எல்லாருமே வருவாங்க. ஓகே அது மதியானம் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நல்ல கூலிங்காக இருக்குது கைஸ். இந்த மீன் சாகறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம திருப்பூருக்கு வந்துடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த TN பெட் ஷாப் கடை என்னன்ட்டு கேட்டு YWCA கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்களுங்க கைஸ். நான் சாரி தப்பாக சொல்லிட்டேன். நம்ம அந்த கோகுல் அண்ணன்ட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபிஷ் ஷாப் நல்லா வச்சுருக்காங்க. எந்த மீனும் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த அட்ரஸ் கூட பார்த்துக்கோங்க. ராயபுரம் பிரதான சாலை. இங்கே வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். இதோ இந்த மோகன் சாபி கூட இருக்குது. கண்டிப்பாக வாங்க. நம்ம TN பெட் ஷாப் என்னன்ட்டு வந்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்கலாம். என்னடா என்னச்சு? கண்டிப்பாக வாங்க, நம்பிக்கையோடு போங்க. TN பெட் ஷாப்.